அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நிறைய நல்ல பங்குகள பார்க்க போறோம். அதாவது பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 6% இருந்து 20% வரைக்கும் ஏறுன பங்குகள் என்னென்ன அப்படின்றத பார்க்க போறோம். அத வந்து நாளைக்கு பார்த்து மானிட்டர் பண்ணலாமா? என்ன பண்றது? அப்படின்றத பார்க்க போறோம். இதுல சில பங்கு பார்த்தீங்கன்னா, நல்லா பல்க் டீல் நிறைய நடந்திருக்கு. அதுக்கப்புறமா ஒரு பங்குல வந்து டிவிடெண்ட் குடுத்துருக்காங்க. ஸோ நல்ல ரிசல்ட் வந்திருக்கு. இந்த ஸ்டாக்ஸ்லாம் வந்து நம்ம வந்து மானிட்டர் பண்ணணும். ஸோ அத வந்து நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சரியா? சரி, இப்ப ஃபர்ஸ்ட் பங்கு பார்த்தீங்கன்னா, ஒரு நோட்டீஸ் ஒண்ணு குடுத்துருக்காங்க. அதாவது அவங்க வந்து கிட்டத்தட்ட ஐபிஓ வந்து 14 ஆகஸ்ட் 2025ல ஐபிஓ ரிலீஸ் ஆயிருக்கு. 820 கோடி வந்து ஃபண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க ஐபிஓ மூலமா. சரிங்களா? அ இப்போ அவங்களுடைய அப்டேட்டட் என்னன்னா, இந்த குவார்ட்டருக்கு வந்து அவங்க அப்டேட் ஃபைல் பண்ணியாகணும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அ இதுவரைக்கும் எங்களுக்கு எந்த டீவியேஷனும் கிடையாது. ஃபண்ட் ரைஸ் பண்ணதுல எந்த இஷ்யூஸும் இல்ல அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவா இருக்குது எல்லாமே அப்படின்ற மாரி தகவல் குடுத்துருக்காங்க. அப் டூ ஜூன் 30த் வரைக்கும். இது ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான நியூஸா மார்க்கெட் எடுத்துக்கிச்சு. இது வந்து யார் மானிட்டர் பண்றான்னு பார்த்தீங்கன்னா, கேர் ரேட்டிங் அப்படின்ற கம்பெனி மானிட்டர் பண்றாங்க. ஸோ ப்ளூ ஸ்டோன் ஜுவல்லரி வந்து பார்த்திருப்பீங்க. எல்லா ஷாப்பும் வந்து நம்ம போம்போது, வரும்போதெல்லாம் பார்த்திருப்பீங்க. ஸோ எல்லா கடைகளும் வந்து இப்போ சென்னையிலலாம் இருக்கு. ஸோ இந்த கம்பெனி வந்து இன்னைக்கு மட்டுமே பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு ரைஸ் ஆயிருக்கு. இந்த ஒரு நியூஸ் வந்ததா என்னன்னு தெரியல. அது பாசிட்டிவ் எடுத்துக்கிச்சு. அதனால பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 20% இந்த பங்கு ஏறியிருக்கு. இது வந்து சொல்லணும்னா, இப்போ வந்து லேட்டஸ்ட்டா ரிலீஸ் ஆன ஐபிஓல கணக்குல பார்த்தா கூட, இப்போதைக்கு ப்ரீவியஸ் ஹைய உடைச்சுட்டு ஆல் டைம் ஹைல பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஸோ இந்த ஸ்டாக்ஸ நீங்க வந்து மானிட்டர் பண்ணுங்க. ப்ரீவியஸான அந்த ஹை போச்சு இல்லையா? ஐபிஓ ரிலீஸ் ஆனபோது, அந்த ஹைய இப்போ உடைச்சிருக்கு. ஸோ அத வந்து பார்த்துக்கிட்டு என்ன பண்றதுன்றத முடிவு பண்ணிக்கோங்க. சரியா? சரி நண்பர்களே, அடுத்த ஒரு பங்கு பார்த்தீங்கன்னா, ஆஸ்தா ஸ்பின்டெக்ஸ் லிமிடெட் அப்படின்ற கம்பெனி வந்து என்ன இன்ஃபர்மேஷன் குடுத்துருக்காங்க செபிக்குன்னு பார்த்தீங்கன்னா, அ எங்களுக்கு தெரியாம நெறைய வந்து டெலிகிராமு, இந்த மாரி சோசியல் மீடியா இது மாரி ரூமர்ஸ்லாம் நெறைய கிளம்பிட்டு இருக்கு. இதுக்கும் எங்க கம்பெனிக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. நாங்க வந்து எந்த ஒரு அஃபிஷியல் அனௌன்ஸ்மென்ட்டும் குடுக்கல அப்படின்றத தெரியப்படுத்துறாங்க. ஸ்பெகுலேட்டிவ் நெறைய நடந்துட்டு இருக்கு. இதுக்கு எங்களுக்கு எந்த சம்மந்தமும் இல்லன்றத இவங்க ஒரு சர்க்குலர் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது மூலமா இன்னைக்கு ஒரு மார்க்கெட்ல ஒரு நல்ல ஒரு பூம் அப் ஆச்சா என்னான்னு தெரியாது. பட் ஆனா, இது வந்து நெறைய லேட்டஸ்ட்டா இது வந்து ஐபிஓ ரிலீஸ் ஆன கம்பெனி. கிட்டத்தட்ட இப்பதான் ரிலீஸ் ஆச்சு. ஸோ இந்த கம்பெனி வந்து இப்ப பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு பூம் அப் ஆயிருக்கு. 20% வந்து இன்னைக்கு முடிஞ்சிருக்கு. அதுக்கு முக்கிய காரணம் என்னன்னு கேட்டோம்னா, நம்ம பல்க் டீல் நெறைய நடந்திருக்கு. ஸோ இந்த ஸ்டாக்ஸ பார்க்கும்போது பல்க் டீல் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு நல்ல எல்லாமே பை பண்ணியிருக்காங்க. 6,50,000க்கு ஒரு கம்பெனி, இன்னொரு 6,00,000க்கு இன்னொரு கம்பெனி, 95,882 இன்னொரு கம்பெனி, ரத்தோடுன்னு சொல்ட்டு, 6,85,437க்கு சௌபரா அப்படின்ற ஒரு கம்பெனி. அடுத்தது வந்து 2,89,847க்கு ஹைடெக் பிரைவேட் லிமிடெட் சொல்ட்டு, எல்7 ஹைடெக்ன்னு சொல்ட்டு, எல்லாம் டிஃபரெண்ட் பிரைஸ்ல வந்து உங்களுக்கு வந்து பல்க் டீல் நடந்திருக்கு. பை பண்ணியிருக்காங்க. அதுதான் மேட்டரு. ஸோ இப்போ வந்து என்னன்னா, இந்த கம்பெனி வந்து 20% ஏறுனதுக்கு ரீசனு இந்த பல்க் டீல் தானே தவிர, அந்த ஒரு இதுவா என்னான்னு தெரியாது. பட் ஆனா, இன்னைக்கு ஓப்பன் எவ்வளோ வந்திருக்கு? 117ல தொடங்குனது, 118 கிட்ட தொடங்குனது, 129ல தான் முடிஞ்சிருக்கு. ஸோ இது வந்து லேட்டஸ்ட்டா ரிலீஸ் ஆன ஐபிஓன்றனால, நெறைய பேர் இந்த ஸ்பெகுலேட்டிவ் இந்த டெலிகிராம்ல என்ன சொல்றாங்கன்னு தெரியல. அது மட்டும் இல்ல, நல்ல பல்க் டீல் நடந்திருக்கனால தான் இது ஏறி இருக்குன்றத நான் புரிஞ்சுக்கிறேன். ஸோ நீங்களும் எப்படி எடுத்துக்கிறீங்கன்றத பார்த்துக்கங்க. இந்த ஸ்டாக்ஸ் வந்து டெக்னிக்கல் சார்ட்ல போட்டு பாருங்க எப்படி இருக்குன்னு. ஏன்னா லேட்டஸ்ட்டா ரிலீஸ் ஆன கம்பெனி இல்லையா? ஸோ இன்னைக்கு மட்டும் 20% ஏறி இருக்கு. நாளைக்கு இந்த ஸ்டாக்ஸ் எப்படி மூவ்மெண்ட் இருக்குன்றத பாருங்க. இது ஒரு டெக்ஸ்டைல் ரிலேட்டடான ஸ்டாக் சரிங்களா? ஸோ நல்ல ஒரு பங்கா தான் பார்க்க முடியுது. அடுத்தது பார்க்கலாம். அடுத்தது வந்து கேவிபி வந்து அவங்களுடைய ரிசல்ட்ட வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கிட்டத்தட்ட நியூஸ் பேப்பர்ல அட்வர்டைஸ்மென்ட் குடுத்துருக்காங்க. அன்ஆடிட்டட் நல்லா கேட்டுக்கோங்க. இந்த குவார்ட்டருக்கு 30த் ஜூன் வரைக்கும் ஆடிட் பண்ணாத ஃபைனல்ல தான் ஆடிட் பண்ணுவாங்க. ஃபினான்ஷியல் இயர் எண்டுல தான் ஆடிட் பண்ணுவாங்க. இது அன்ஆடிட்டட் 30த் ஜூன் வரைக்கும் அவங்களுடைய ஃபைலிங் பண்ணத வந்து காட்டியிருக்காங்க. 21 ஜூலை இந்த இன்னைக்கு வந்து அவங்க அவங்க நியூஸ் பேப்பர்ல அனௌன்ஸ்மென்ட் பண்ணியிருக்காங்க. எங்களுடைய அ Q Q1 ரிசல்ட் வந்து காட்டுறோம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து எல்லா பேப்பர்லயும் பப்ளிஷ் ஆயிருக்கு. அதனால இந்த ஸ்டாக்ஸ் நல்லாவே பெர்ஃபார்மன்ஸ் குடுத்திருக்கு. இன்னைக்கு கிட்டத்தட்ட இந்த ஸ்டாக்ஸ் 13% கிட்ட ஏறி இருக்கு. உங்களுடைய டோட்டல் பிசினஸ்லாம் பார்த்தீங்கன்னா, எல்லாமே பாசிட்டிவ்ல தான் இருக்கு. ஒண்ணும் நெகட்டிவ்லாம் எதுவுமே காட்டல. நல்லா பிசினஸ் பாசிட்டிவ்ல தான் இருக்கு. எல்லாமே லேக்ஸ்ல தான் காட்டியிருக்காங்க. ஸோ ப்ரீவியஸான ஆ குவார்ட்டர் காட்டிலும் இந்த குவார்ட்டர் பார்த்தீங்கன்னா, நல்லாவே ஒரு ஆ 30 லேக் 15 30 லேக்ஸ் 1,580க்கு பதிலா இப்போ வந்து 34 லேக்ஸ் 9,121 இந்த மாரி மாறி இருக்கு. சரிங்களா?
ஸோ எல்லாமே வந்து நல்லாவே பாசிட்டிவா தான் இருக்குது. எந்த ஒரு நெகட்டிவும் போகல. அதே மாரி இபிஎஸ் பார்த்தீங்கன்னா, சூப்பரா ஏறி இருக்கு. 5.4லேருந்து 7.82 மாறியிருக்கு. ஸோ இது ஒரு நல்ல நியூஸா பார்த்தனால, இன்னைக்கு இந்த ஸ்டாக்ஸ் 30த் ஜூன் வரைக்கும் நல்ல ஒரு ஃபினான்ஷியல் ரிசல்ட்ட காட்டியிருக்கனால, இது மேபி அவங்களுடைய அ Q1 ரிசல்ட் வந்து நல்லாவே இன்னும் பெர்ஃபார்மன்ஸ் குடுக்கும் அப்படின்றத காட்டுறதுக்கு சிக்னல் காட்டியிருக்கு. பட் ஆனா, இந்த ஸ்டாக்ஸ பொறுத்தவரைக்கும் டெக்னிக்கலா பார்க்கும்போது, இது வந்து ஆல் டைம் ஹைல இருக்கு. இன்னைக்கு 13% இதனால ஏறியிருக்கு. ஸோ கிட்டத்தட்ட ரூ. 340ல ஹைல இருக்கு. ஆல் டைம் ஹை. ஸோ அதனால கொஞ்சம் காஷியஸா இருக்கணும். நம்ம வந்து அவசரப்படக்கூடாது. எப்ப ஏதாவது திடீர்னு ரீட்ரேஸ்மென்ட் குடுத்துச்சுன்னா, இல்ல ஒரு கரெக்ஷன் குடுத்துச்சுன்னா, கீழ வந்துட்டு இது வந்து மந்த்லி சார்ட்ல நான் போட்டு காட்டிட்டு இருக்கேன். அதனால 340ன்றது இப்போ ஒரே அப் ட்ரெண்ட்ல தான் இருக்கு. எப்போ வந்து ஒரு டவுன் ட்ரெண்ட் கிடைக்குதோ அப்போ எடுக்கலாம். இல்லன்னா இன்னும் நம்ம மேல போகும், மேல போகும்ன்னு சொல்லி வாங்கி ஹை பிரைஸ்ல வாங்கிட்டு லோ பிரைஸ்ல ஹை பிரைஸ்ல போய் மாட்டிக்க கூடாது. அதுக்கும் யோசனை பண்ணிக்கங்க. ஆனா ரிசல்ட் எல்லாம் நல்லா இருக்கு. சரிங்களா? ஸோ இந்த ஸ்டாக்ஸ மானிட்டர் பண்ணுங்க. என்ன பண்றதுன்னு யோசனை பண்ணுங்க. ஸோ அதையும் பார்த்துக்கங்க. அப்புறம் இந்த கம்பெனில மெயினா பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, டிவிடெண்ட் தராங்க. எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, ரூ. 2.60 தராங்க. 24 ஜூலை. அதுக்கு முன்னாடி நீங்க வாங்கியிருக்கணும். எக்ஸ் டேட் அன்னைக்கு தான். அதுக்கு முன்னாடி வாங்கியிருக்கணும். இன்னும் 3 நாள் தான் இருக்கு. இன்னைக்கு 21, நாளைக்கு 22, 23, 24. ஸோ வெள்ளிக்கிழமை அன்னைக்குள்ள நீங்க முன்னாடி வாங்கியிருந்தீங்கன்னா, உங்களுக்கு எலிஜிபிள். பேமெண்ட் டேட் வந்து 6த் ஆகஸ்ட் அன்னைக்கு கிடைச்சிரும். சரிங்களா? ஸோ கேவிபிய பார்த்து வச்சுக்கங்க நண்பர்களே. அடுத்து சூப்பரான ரிசல்ட் குடுத்த ஸ்டாக்ஸ்ல ஃபர்ஸ்ட் வந்து அ இப்போ நல்ல பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ்ல இருக்குது பார்த்தீங்கன்னா, பஜாஜ் ஆட்டோ. பஜாஜ் ஆட்டோ குவார்டர் ஆன் குவார்டர் பார்த்தீங்கன்னா, 21% ரெவென்யூ ஏறி இருக்கு. கிராஸ் ப்ராஃபிட் 48% ஏறி இருக்கு. நெட் ப்ராஃபிட்டும் 38% ஏறி இருக்கு. இது நாளைக்கு பயங்கரமா மார்க்கெட்ல அஃபெக்ட் ஆகுன்றது என்னுடைய பார்வை. ஸோ இந்த ஸ்டாக்ஸ மானிட்டர் பண்ணுங்க. பஜாஜ் ஆட்டோல இயர் ஆன் இயர்ல பார்த்தாலும் 65% ரெவென்யூவும், கிராஸ் ப்ராஃபிட் 54%, நெட் ப்ராஃபிட் 44% ஏறி இருக்கு. இது நாளைக்கு மார்க்கெட்ல கண்டிப்பா ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். பாதிப்புன்னா என்ன? பாசிட்டிவான ட்ரெண்ட் போறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தும்ன்றது என்னுடைய நம்பிக்கை. ஸோ அடுத்தது வந்து அதானி எனர்ஜி. இவன் பார்த்தீங்கன்னா, குவார்டர் ஆன் குவார்டர்லயே நல்ல ரிசல்ட் குடுத்துருக்கான். 30% ரெவென்யூ, கிராஸ் ப்ராஃபிட் 48%, நெட் ப்ராஃபிட் 71% குடுத்திருக்குது. நல்ல ஒரு பாசிட்டிவ் சிக்னல் தான். அதே மாரி இயர் ஆன் இயர்லயும் பார்த்தீங்கன்னா, 42% ரெவென்யூ, கிராஸ் ப்ராஃபிட் 30%, நெட் ப்ராஃபிட் 129%. ஸோ நல்ல ஒரு ரிசல்ட்ட குடுத்திருக்கு. நாளைக்கு வந்து இதுவும் நீங்க பார்க்க வேண்டிய பங்கா பாருங்க. அடுத்தது வந்து டிவிஎஸ் மோட்டார் சூப்பரா ரிசல்ட் குடுத்துருக்காங்க. இன்னைக்கு மட்டுமே பார்த்தீங்கன்னா, 5.62% ஏறி இருக்கு. மேபி நாளைக்கு தொடர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. என்ன காரணம்னா, 8% ரெவென்யூ பாசிட்டிவ், கிராஸ் ப்ராஃபிட் 7%, நெட் ப்ராஃபிட் 28% ஏறி இருக்கு. ஸோ இது பாசிட்டிவான சிக்னல் தான். அதே மாரி இயர் ஆன் இயர் பார்க்கும்போது நல்லாவே அதோட காட்டிலும் இது நல்லா இருக்கு. ஸோ இது வந்து டிவிஎஸ் மோட்டாருக்கு நல்ல ஒரு சிக்னல் தான் நாளைக்கு பை ட்ரெண்ட் ஆகறதுக்கு. மேபி வாய்ப்பு கிடைச்சா பயன்படுத்தி பாருங்க. அ ரெவென்யூ 33%, கிராஸ் ப்ராஃபிட் 33%, நெட் ப்ராஃபிட் 63%. ஸோ இந்த பங்குலாம் நாளைக்கு நீங்க வந்து உங்க ரேடார்ல போர்ட்ஃபோலியோல ஆட் பண்ணி வச்சுட்டு, எப்படி நாளைக்கு ட்ரேட் என்ன பார்க்கலாம் அப்படின்றத நீங்க முடிவு பண்ணிக்கங்க. சரி நண்பர்களே, இன்னைக்கு பார்த்த தகவல் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நான் நம்புறேன். ஸோ இந்த டிஸ்க்ளைமர படிச்சு பார்த்துக்கங்க. ஐம் நாட் எ செபி ரிஜிஸ்டர்ட் பெர்சன். ஸோ நீங்க லைக் பண்ணிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா, எனக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். உங்களுக்கும் இது போன்ற தகவல் தொடர்ந்து நான் குடுத்துட்டு இருப்பேன். நன்றி, வணக்கம். அடுத்த நல்ல பதிவுடன் சந்திக்கலாம். தேங்க் யூ ஆல்.